என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அப்படி தற்கொலைன்னு சொல்லாதீங்க, ரொம்ப தப்பான வார்த்தை. இந்த கூட்டம் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும், திராவிட கட்சிகளுக்கும், ஆண்டு கொண்டு இருக்கிற ஆள வாய்ப்புள்ள கட்சிகள், அவங்க ரெண்டு பேருக்கும் நான் சொல்கிறது ஒரு வேக்கப் கால். உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. உங்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி தான் இப்படிப்பட்ட கூட்டமாக திரளுகிறது. சாரி, இது ஒரு இன்ஆர்கானிக்காக நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க. நீங்கள் விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கோடு இதெல்லாம் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. இயற்கையாக அதை நான் அப்படி பார்க்கல. இது இயற்கையான ஒரு உணர்வுன்னு நான் பார்க்கல. நீங்கள் உங்ககிட்ட அதிகார பலம் இருக்குது, பணம் இருக்குது, மீடியா இருக்குது. அஃப்கோர்ஸ் அது உங்கள் உரிமை, நான் அது ஒன்றும் குறை சொல்லலை. பட் நாளைக்கு யார் வேணால் இது எடப்பாடியோட இதே மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். விஜய்க்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது தானாக வரும். அப்படி பேசக்கூடிய திமுக நண்பர்களை பார்த்து நாம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். ஐயா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், உங்கள் மகள், மகன், பேரன், பேத்திகள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கன்னு கேட்டால் அவர்கள் வாயெடுத்து போவார்கள். இளைஞர்களுடைய வாக்கும் மிக முக்கியமானது. ஒரு இந்த தேர்தல் ரெண்டு பேருமே இளைஞர்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு தான் இளைஞர்கள் உணர்கிறார்கள் நான் பார்க்குறேன். தாங்கள் ஏமாற்றப்படுவதாக இளைஞர்கள் ஜென்சி உணர்றாங்க, போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே பார்த்து. இவங்க ரெண்டு பேருமே ஜென்சிக்கான கட்சியாக இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இல்லை, அதான் சமீப நாட்களாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். டிபேட்டில் கூட நீங்கள் சொன்னீங்க அதிமுக பாஜக, இப்போ அதிகமாக விஜய் தான் போயிட்டு இருக்கு. விஜயோட டிபேட் தான். விஜயை விமர்சனம் பண்ணுறன்ற போர்வையில் ஒரு 4 பேரை கொண்டு வந்து நீ உட்கார வைக்கிறல, அந்த 4 பேரும் அவனுங்க பேசுகிற பேச்சால் நீ நினச்சிட்டு இருக்க திமுக லாபம்னு சொந்த செலவில் சூனியம் வச்சுக்குது திமுக. அவன் விஜய்க்கான வாக்கு வங்கியை கூட்டுறான். திமுக சார்பாக பேசக்கூடிய, விஜயை விமர்சிக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு தடவை வாயை திறந்தாங்கன்னா ஒரு 50,000 ஓட்டுலேருந்து 1 லட்சம் ஓட்டு விஜய்க்கு கூடுது. திமுகவால் போஷிக்கப்பட்டு தாவேக்காக்கு இவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் கார்த்திக். 2026 அரசியல் களம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் பெரிய அளவுக்கு இருக்குது. தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னும் போது சட்டமன்ற தேர்தலும் இந்த வருடம் வரப்போது, இன்னும் ஒரு 3 மாத காலத்தில் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த களத்தை சுவாரஸ்யமாக்குவது நமக்கு பிடித்திருந்தாலும் பிடிக்காவிட்டாலும் அது விஜய் அவர்கள் தான் அப்படின்னும் போது, காரணம் ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கும்போதே அவர் ஒரு அரசியலுக்கு வராரு. அவருக்குன்னு ஒரு பெரும் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது. சமீபத்தில் நடந்த மலேசியாவில் நடந்த அவருடைய ஆடியோ லான்ச் கூட பார்த்திங்கன்னா பெரிய கூட்டம் அவருக்காக கூடியிருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. விஜய் அவர்களின் அரசியலை தாண்டி இந்த கூட்டம் என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அரசியல் ரீதியாக அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு பார்த்தா நிறைய விமர்சனங்கள் உங்களுக்கும் இருக்குது, எல்லாருக்குமே பொதுவான விமர்சனங்கள் நிறைய இருக்குது. மக்கள் பிரச்சனைகள், அரசியல் என்னவா இருக்குன்னு. ஆனால் அதை தாண்டி ஒரு கூட்டம் அவரை ரொம்ப அன்போடு இருக்காங்க, அவருக்கு தான் ஓட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம், இது என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்த போகுது? நிச்சயமாக இது ஒரு பெரும் தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தும். மலேசியாவில் கூடிய இந்த கூட்டம் மாபெரும் கூட்டம். இது மலேசியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நேற்று கூட ஒரு நண்பர் தொலைபேசியில் பேசும்போது சொன்னார். அவர் சொல்கிறார், எம்ஜிஆர் அன்றைக்கு உலகம் சுற்றும் வாலிபன் படம் எடுத்த அந்த காலகட்டத்தில் பள்ளி மாணவனாக இருந்தவன் நான். அவர் சொல்கிறார், ஓகே, அந்த நினைவுகள் இருக்குது. இந்த கூட்டத்தோடு ஒப்பிடும்போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவது சினிமா நடிகர்கள் தமிழகத்திலிருந்து நிதி திரட்டுவதற்காக மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களுக்கு வருவார்கள். மலேசியாவில் நான் பார்த்திருக்கிறேன். அவர் சொல்வது, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை, பெருங்கூட்டத்தை நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெருங்கூட்டம் இது. அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருந்தார்கள். அதனால் இந்த கூட்டத்தை குறைத்து மதிப்பிடாதீர்கள். இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாக்குகள் இல்லை என்று சொல்வது முட்டாள்தனமானது. ஏன்னா வாக்குகள் உள்ளவர்களும் வந்திருந்தார்கள். அதை தாண்டி பெரும்பாலானவர்களுக்கு வாக்குகள் இல்லை என்பதை கூட நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், எனவே வரும் தேர்தலில் சமூக வேலைதளங்கள் பெரியதொரு பங்களிப்பை ரோல் ப்ளே பண்ண போகிறாங்கன்னும் பொழுது இந்த கூட்டம் எத்தகையதொரு வல்லமை கொண்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கூட்டத்தை மட்டும் வைத்து நாம் முடிவு செய்யக்கூடாது, ஆனால் கூட்டத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு முடிவு செய்யக்கூடாது. அது ஒரு புறக்கணிக்க முடியாத ஒரு காரணமாக. அப்சல்யூட்லி, அதுதான். இது கூட்டத்தை மட்டும் வைத்து முடிவு செய்யக்கூடாது. சிவாஜி கணேசனுக்கு கூட்டம் வந்தது, ஆனால் அந்த கூட்டம் வேறு, இந்த கூட்டம் வேறு. நான் பார்த்திருக்கிறேன். சிவாஜி கணேசனுக்கு 89 தேர்தலில் தனிங்க ஜானகி அம்மாவோட, எம்ஜிஆரோட அதிகாரப்பூர்வ மனைவி, அந்த அம்மாவோட தலைமையிலான ஒரு அதிமுகவோட கூட்டணி வைத்து 50 சீட்டு ஒதுக்கி சிவாஜி மட்டும் டெபாசிட் வாங்கினார். 49 பேர் டெபாசிட் இழந்தாங்க. சிவாஜியும் தோற்று போனான். அது வேறு. அந்த கூட்டம்லாம் இந்த கூட்டத்துக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி விஜயகாந்தோட கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன். இத்தகைய தன்மை கொண்ட கூட்டம் இல்லை அது. இது ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 3 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவான்றாங்க. நீங்கள் மனசாட்சி உள்ள இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நண்பர்களின் முடிவுக்கு நான் இதை விட்டு விடுகிறேன். இதனால் எல்லாமே ஓட்டாக மாறுமானா தெரியாது.
ஆனால் இதில் ஒரு 30% ஓட்ட மாறினா கூட பெருத்த நெருக்கடி 2 கட்சிகளுக்கும் இருக்குது. திமுகவுக்கும் இருக்குது, அதிமுகவும் இருக்குது, குறிப்பாக திமுகவுக்கு இருக்குது. ஆகவே இந்த கூட்டத்தை வைத்து முடிவு செய்ய முடியாது என்பது உண்மை. ஆனால் கூட்டத்தை ஓரங்கட்டி விட்டு, கூட்டத்தை புறந்தள்ளிவிட்டு, த மேக்னிடியூட் ஆஃப் த க்ரௌட், இந்த கூட்டத்தின் அடர்த்தியை ஒதுக்கி தள்ளிவிட்டு பேசுவது என்பது என்னை பொறுத்தவரையில் அறிவுடைமையாகாது. ஆனால் இந்த கூட்டத்தை வந்து சமீப காலமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை எப்படி பார்க்குறீங்க? அவங்கள தற்குறிகள்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு இதை பற்றின புரிதலே கிடையாது, பாஜகனா என்னன்னு தெரியாது, கொள்கைனா என்னன்னு தெரியாது, இந்த கூட்டம் வந்து இப்படி இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து அவங்க மேலே வைக்கப்படுதுன்றதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து குறிப்பாக திமுக மற்றும் திமுக ஆதரவு நிலை உள்ளவர்களால் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இது ரொம்ப தவறான உள்நோக்கம் கொண்ட கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றச்சாட்டு என்று நான் பார்க்கிறேன். அப்படி தற்கொலைன்னு சொல்லாதீங்க, ரொம்ப தப்பான வார்த்தை. இந்த கூட்டம் இந்த 2 கட்சிகளுக்கும், திராவிட கட்சிகளுக்கும், ஆண்டு கொண்டிருக்கிற ஆள வாய்ப்புள்ள கட்சிகள், அவங்க 2 பேருக்கும் நான் சொல்கிறது ஒரு வேக்கப் கால், உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை. உங்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி தான் இப்படிப்பட்ட கூட்டமாக திரளுகிறது. இங்கே ஒரு இடத்துல நீங்கள் வந்து மக்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள், மக்களுடைய நம்பிக்கைகளை நிறைவேற்ற தவறுகிறீர்கள், மக்களை ஏமாற்றுகிறீர்கள். அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடு, அந்த கோபத்தின் வெளிப்பாடு, அந்த விரக்தியின் வெளிப்பாடு, அந்த அதிருப்தியின் வெளிப்பாடு, அதுதான் இத்தகைய கூட்டமாக வருது. இதை இந்த தயவு செய்து திமுகவும் அண்ணா திமுகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு நடிகருக்காக கூடுற கூட்டம் மட்டுமே இதை எடுத்துக்காதீங்க. நான் இன்னும் சொல்கிறேங்க, அவருடைய ஒரு படத்தை கூட பார்க்காதவர்கள் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க. அத்தகைய சில நண்பர்களை நான் அறிவேன். அவருடைய ஒரு படத்தை கூட நான் பார்த்ததில்லை சார், பட் இந்த தடவை நான் அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் எங்களுக்கு வேணாம். ஏன்னா இவங்க என்னத்தை செஞ்சு கீழ்ச்சிட்டாங்க. ஒருவேளை அவர் தவறு செஞ்சார்னா அடுத்த எலெக்ஷனில் மாற்றிடலாம். இல்லை சார், அப்படி சொல்ல போடும்போது விஜய் ஒரு 3வது ஆப்ஷன் தான். தாவேக்கா, இது திமுக, அதிமுக, தாவேக்கா இப்படி தான் இருக்கே தவிர 3வது சக்தி என்றைக்குமே மாற்று சக்தியாக இருந்தது கிடையாது. அதற்கு உதாரணம் மூப்பனார், வைகோ, விஜயகாந்த், இவங்க எல்லாரையுமே வந்து காரணம் சொல்கிறாங்க. இது ஒரு 3வது சக்தியாக அவர் 20-25% கூட அவர் வாங்கலாம். ஆனால் அவர் வந்து ஒரு இது கிடையாது, பொருட்டே கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? நான் இது ஒப்புக்கொள்கிறேன். அவர் வந்து அதனால தான் அவர் ஆட்சிக்கு வருவார், 26 முதலமைச்சர் ஆவார், தாவேக்கா ஆட்சியை கைப்பற்றும் என்று நான் ஒரு தடவை கூட இதுவரை சொல்லியதில்லை. நான் சொல்லுவது, he will be a disruptor, he will be a spoiler, he cannot be a victor. He will be a disruptor, he can't be a victor தான் நான் தினமும் சொல்லி வருகிறேன். ஓகே, அவர் இந்த 2 பேருடைய கட்சிகளின் வெற்றிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார். அல்லது வெற்றி பெற்றாலும், அது எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வெற்றி பெற்றாலும் தனி மெஜாரிட்டி இல்லாமல் இவர்கள் 118 தான் மேஜிக் நம்பர், அதை வாங்க முடியாமல் இவர்கள் இருவரில் ஒருவர் அல்லது இருவருமே சரிந்து விழலாம். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இவர் 3வது சக்தி என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் சொல்லுவதோடு நான் முழுவதும் உடன்படுகிறேன். இவர் 3வது சக்தி தான். 3வது சக்தி முதல் தேர்தலிலேயே ஆட்சி பிடிப்பது என்பது இயலாத காரியம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஐ எம் ஆன் அ லிமிட்டட் பாயிண்ட். நான் ரொம்ப கூர்மையாக, சுருக்கமாக, ரத்தன சுருக்கமாக சொல்ல விரும்புவது என்னுடைய நிலைப்பாடு. ரத்தன சுருக்கமாக என்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்க வேண்டும் என்றால், இவர் திமுகவின் வெற்றியிலோ அல்லது அதிமுகவின் வெற்றியிலோ எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார், அதைத்தான் நாம் பேச வேண்டும். இல்லை, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழகம் 4 முனை போட்டி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. 4 முனை போட்டி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தொங்கு சட்டமன்றம், ஹங் அசம்பிளி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றுதான் சமீப நாட்களாக எனக்கு அடிக்கடி தோன்றுகிறது. எடப்பாடி பழனிசாமியை விட விஜய்க்கான இது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் கூட சொல்கிறீங்க, எடப்பாடியை விட விஜய்க்கு அது வந்து அதிகமாக வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்கள வந்து எதிரியாக பார்க்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இதை எப்படி எடுத்துகிட்டு போவாங்க? ஏன்னா நம்ம 96 தேர்தல் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதை அறுவடை பண்ணது கருணாநிதி அவர்கள் தான், அதை செஞ்சது வந்து வாழப்பாடி ராமமூர்த்தியும் இவங்களும் சொல்லியிருக்கீங்க, சுப்பிரமணிய சாமியும் சொல்லியிருக்கும் போது எதிர்ப்பெல்லாம் அவங்க காட்டினாங்க. ஆனால் வாக்கு அறுவடை பண்ணது வந்து திமுக, கலைஞர் அப்படின்னும் போது இப்போ விஜய்க்கு வர எதிர்ப்பு முழுக்கும் அதிமுகவுக்கு போகுமா? இல்லை, அது நான் சொல்லி தான் வந்தேன், நான் மறுக்கல நான். பட் ஆஃப் லேட் என்ன தோன்றுதுன்னா, இப்போ சமீப நாட்களாக ஒரு 2-3 வாரங்களாக வரக்கூடிய என்னுடைய மாற்றம் என்பது என்னென்னா, இட்ஸ் அ ஃப்ளூயிட் சிச்சுவேஷன். ஓகே, இது 96 மட்டுமே இதை ஒப்பிட முடியாது. 96 வந்து ஒரு சாலிட் ஆல்டர்னேட்டிவ் இல்லை. 96 வந்து விஜய் கலைஞர் மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. இப்பயும் வந்து விஜய் வந்து ஒரு சாலிட் ஆல்டர்னேட்டிவ் நான் சொல்லலை. ஓகே, பட் அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் டைமில் வந்து சுப்பிரமணிய சாமி, வாழப்பாடிலாம் களத்திலே இல்லை. அவங்கெல்லாம் ஜஸ்ட் வேனிஷ்ட், ஸ்பாட்லேயே இல்லை. இவங்க 2 பேர் தான், ஜெயலலிதாவா கருணாநிதியா தான். ஜெயலலிதாவோட காங்கிரஸ் போய் நிற்குது, காங்கிரஸ்லேருந்து உடஞ்சி வந்த மூப்பனார் கலைஞரோட நிற்கிறாரு. திமுக வேணுமா, ஏடிஎம்கே வேணுமா, அவ்வளோதான். ஜெயலலிதா மேலே இருக்க வெறுப்பு, பாரம்பரிய ஏடிஎம்கே ஓட் பேங்க் இன்க்ளூடிங் கோர் பிராமின் ஓட் பேங்க் எல்லாமே வந்து திமுகவுக்கு எதிரான அந்த வாக்கு வங்கி திமுக போச்சு. நான் ட்ரிப்ளிகேனில் பார்த்துருக்கேன், திருவல்லிக்கேணியில். பூத்துக்குள்ளே போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மக்களோட உணர்வுகளை நம்மளால் ஒரு பத்திரிகையாளர் கண்டிப்பாக உணர முடியும்.
அஃப்கோர்ஸ் அவங்க 2001 மறுபடியும் ஜெயலலிதாவுக்கு மாற்றி குத்துறாங்க, அது வேறு விஷயம், நான் மறுக்கல அதை. பட் 96 வந்து அவங்களும் ஒரு கோபத்தில் வந்து திமுக குத்துறாங்க. திமுகவையே பிடிக்காத பிராமின் ஓட் பேங்க் கூட வந்து பிராமணர்களுடைய வாக்கு வங்கி கூட வந்து ஜெயலலிதாவுக்கு வந்தது, சாரி கலைஞருக்கு வந்தது 96. சேம் நீங்கள் சொல்கிறது யார் வேணும் யார் வேணான்ற அந்த இதில். ஓகே. பட் இப்போ இது ஒரு நியூ ஃபினாமினா. 2 பேரும் எங்களுக்கு வேணான்றாங்க. அன்னைக்கு திமுக வேணான்னு பலரும் சொல்லலை. இல்லை இப்போ அது இன்னைக்கு அண்ணா திமுகவும் எனக்கு வேணான்றான். இப்போ அது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப அதிகமாக இருக்குது, அல்லது ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கு இளைஞர்கள் முக்கிய காரணம் சொல்கிறேங்க. யங்ஸ்டர்ஸ் கிட்டங்க வில் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கு வங்கி உள்ள 18 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. 18லேருந்து ஒரு டேக் இட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 கூட வரைக்கும் வச்சுக்கலாம், சே ஃபார் எக்ஸாம்பிள். அல்லது 18லேருந்து 30 கூட வச்சுக்கலாம் நீங்கள். அது எந்த ஏஜ் வேணால் ஸ்ட்ரெச் இட் அப் டு 40 கூட வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸில் 10 பேரை கேட்டிங்கன்னா 7லேருந்து 8 பேர் விஜய்க்கு போடுவான்றோம். இன்க்ளூடிங் டிஎம்கே ஹார்ட்கோர் டிஎம்கே ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள், ஏன் மிடில் ஏஜ் விமன் கூட. பாரம்பரியமாக அண்ணா காலத்துலேருந்து இருக்கும், கலைஞர் காலத்துலேருந்து இருக்கும், ஸ்டாலினுக்கு தான் போட்டோம் 21. பட் திஸ் டைம் வில் கோ ஃபார் விஜய்ன்றாங்க. இது எல்லாமே ஓட்டாக மாறாமல் அப்படியே சதிரிடும் என்று நினைப்பது முட்டாள்தனம். பட் அந்த எலெக்ஷன் ஃபீவரில் அந்த 15 நாளில் இவங்க களத்தில் நிற்பாங்களா, என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் சேலஞ்சு தான். பட் ஒன்ஸ் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதைத்தான் நான் வந்து சேஃபாக சொல்கிறது. இந்த ஆதரவு தளத்தில் ஒரு 30%, 30லேருந்து 35% வந்துன்னா கூட அது அவர் வெறுமனே ஏடிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஓட்டை மட்டும் உடைக்கலங்க, கோர் டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறாரு. எஸ்பெஷலி அமங் மைனாரிட்டிஸ்லாம் வந்து யங் பாய்ஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், யங் பாய்ஸ், யங் விமன், மிடில் ஏஜ்டு விமன், அவங்க ஓட்டு போடுவோன்னு சொல்கிறாங்க. அவங்கள எல்லாரையுமே வந்து தற்கொலைன்றது வந்து ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு வாதம். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதுனால இப்போ 2 மாநாடு நடந்திருக்கு. ஒன்று இளைஞர் அணி மாநாடு, இன்னொன்று மகளிர் அணி மாநாடு திமுக சார்பில் நடத்தப்பட்டிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எம்கே இஸ் வித் வைப் வித் எம்கேஎஸ் அப்படின்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் கூட அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கூடலாம் வந்து பேச ஆரம்பிக்கிறார். இப்போ மறுபடியும் இந்த யங்ஸ்டர்ஸை எடுத்துகிட்டு வர வேண்டிய கட்டாயம் உருவாகி இருக்கா? கண்டிப்பாக. அது இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸோட சிஎம் பேசுகிறது எல்லாமே வந்து நெருக்கடியின் வெளிப்பாடு. பட் இது வந்து இன்ஆர்கானிக்காக வருது, நீங்கள் கூட்டுகிறீர்கள், ஆர்கானிக்காக வரல. ஓகே. இது மோடி செஞ்சது. மோடிக்கு வந்து ஒரு கட்டத்தில் ஆர்கானிக்காக வந்தது, அப்புறம் ஒன்ஸ் கன்சால்டேட் பண்ண பிறகு அவங்க அதை எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. அதே தான் இங்கே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இப்போ வரதெல்லாம் ஐம் சாரி, இது ஒரு இன்ஆர்கானிக்காக நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க. நீங்கள் விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கோடு இதெல்லாம் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. இயற்கையாக அதை நான் அப்படி பார்க்கல. இது இயற்கையான ஒரு உணர்வுன்னு நான் பார்க்கல. நீங்கள் உங்ககிட்ட அதிகார பலம் இருக்குது, பணம் இருக்குது, மீடியா இருக்குது, அஃப்கோர்ஸ் அது உங்கள் உரிமை, நான் அது ஒன்றும் குறை சொல்லலை. பட் நாளைக்கு யார் வேணால் இது எடப்பாடியோட இதே மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். விஜய்க்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது தானாக வரும். ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் செய்வீர்கள் என்றால் நீங்கள் செய்யணும். யூ ஹாவ் டு அரேஞ்ச், யூ ஹாவ் டு மேனேஜ். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யூ ஹாவ் டு ஸ்டேஜ் மேனேஜ் த ஷோன்னுவாங்க. வேறஸ் ஃபார் விஜய் இட்ஸ் நேச்சுரல், ஆர்கானிக். தயவு செஞ்சு குறைச்சி மதிப்பிடாதீங்க. உங்களுக்கு விஜயை பிடிக்காமல் போகலாம், விஜய் வந்தால் நாட்டுக்கு நல்லதில்லைன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள், அது கூட நான் ஒத்துக்கிறேன், அது உங்கள் ஒப்பீனியன். விஜய் வந்தால் நிறைய புதிய பிரச்சனைகள் வருங்க. விஜய் ஒரு ஐடியல் பாலிட்டிஷியன் கிடையாது, அவருக்கு அரசியலே புரியல. அது வந்தார்னா வந்து இன்னும் ரொம்ப டிக்டட்டோரியலில் சர்வாதிகார தன்மையில் போவோம், ஏன் இந்துத்துவாவாக கூட போவோம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு பிஜேபியோட கூட அவர் போவாருன்னா நீங்கள் சொல்லுங்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் நான் பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அந்த கருத்துக்களில் ஓரளவு உண்மை இருக்கிறது என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் விஜய்க்கு செல்வாக்கே இல்லை, இன்றைய இளம் தலைமுறை திமுக கிட்ட இருக்கின்றது மாதிரியான ஒரு பேச்சு, உண்மைக்கு மாறான பேச்சு வேறு எதுவும் இருக்க முடியாது. அதாவது ஒரிஜினல் திமுக காரனை இதை பார்த்து விழா புடைக்க சிரிப்பான்வாங்க. அதாவது வந்து குலுங்கி குலுங்கி சிரிப்பான். நான் சொல்கிறது அறிவுள்ள திமுக காரன் இத்தகைய பேச்சுக்களை இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த திமுக காரர்கள் வீட்லேயும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வீட்டில் அப்படி பேசக்கூடிய திமுக நண்பர்களை பார்த்து நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். ஐயா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், உங்கள் மகள், மகன், பேரன், பேத்திகள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கன்னு கேட்டால் அவர்கள் வாயெடுத்து போவார்கள். உண்மை ரொம்ப நாளைக்கு வந்து உறங்காதுங்க. நீங்கள் ஹவவர் யூ சப்ரஸ் த ட்ரூத், இட் ஹாஸ் த எபிலிட்டி டு கம் அவுட் இன் த ஓப்பன். அருண் ஜேட்லி அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் எவ்வளோ ஆழமாக குழி தோண்டி புதைச்சினாலும் அது மேலே எழும்பி வந்துடும். அதுதான் உண்மையோட பலம். ஒரிஜினல் திமுக காரன், நான் சொல்கிறது வந்து நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச திமுக காரனை சொல்ல, ஒரிஜினல் திமுக காரன், மனசாட்சி உள்ள திமுக காரனை. அவர் தொண்டரை சொல்கிறீங்க. திமுக தொண்டனை, அவனுக்கு ஒரு நேர்மை இருக்கும், அறிவு, குறைஞ்சபட்ச அடிப்படை நேர்மை ஒரு திமுக காரன் இருக்கும். நான் சொல்கிறது உண்மையான திமுக. நீங்கள் சொல்கிற திமுக காரர் வந்து சுருண்டு வேலை செய்யக்கூடிய அந்த திமுக காரனை நான் சொல்கிறேங்க. அவன் எவ்வளோ திட்டினாலும் கடைசியில் உதயசூரனை ஓட்டு போட்டு போயிடுவான். அந்த திமுக காரனை, அவர்களை நான் சொல்லுகிறேன். அண்ணா காலத்தில் இருக்கவங்க எந்த வயதினராகவும் இருக்கலாம். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் 18லேருந்து 30 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்க. அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு அவங்க மனசாட்சி தொட்டு சொல்லட்டும். 80லேருந்து 90% விஜய்க்கு தான் அந்த ஓட்டு போகுது. கோர் டிஎம்கே ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுது. ரெண்டாவது மைனாரிட்டிஸ் ஓட்டு கணிசமாக டிஸ்டர்ப் ஆகுது. அவங்க டிஎம்கேவோட கோர் ஓட் பேங்க். ஓகே.
பிஜேபி அனுதினமும் முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுகவும் விமர்சிப்பது எதனால? அது உங்களுக்கு வாக்கு வங்கியை கொடுக்குது, வாக்கை கொடுக்குது, விமர்சிக்கிறேன் இல்லையா? ஆமாம். அதில் டென்ட் விழுதுங்க, அதில் ஓட்டை விழுது, ம். அதில் பெரிய ஹோல் விழுது. ஓகே. விஜய் ஃபேக்டரால பெரிய பாதிப்பு திமுக இருக்கும் என்று கூட நாம் கருதலாம். இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிற பட்சத்தில் இன்னொரு இடத்துல எல்லாருக்கும் தான் கூட்டம் கொடுது. வடிவேல் வந்தால் இன்னும் கூட்டம் கொடுங்க. இது நடிகை நமிதா வந்தால் கூட்டம் கொடுங்க. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். இப்படிலாம் சொல்கிறது மூலமாக சிவாஜிக்கு வந்தது, கமலுக்கு வந்தது, விஜயகாந்துக்கு வந்தது, வடிவேலுக்கு வந்தது. ஏன் இப்போ கூட வந்து நாங்கள் நேற்று திருவண்ணாமலையில் இப்போது 4 நாளைக்கு முன்னால் பார்த்தோம். இப்போ நேற்று கனிமொழி கூட்டத்துக்கு வந்தது. திருவண்ணாமலையிலையும் திருப்பூர்லேயும் கூட்டப்பட்ட கூட்டம் கூடிய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்பதை நான் திமுக நண்பர்களின் மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன். திமுக நண்பர்களின் மனசாட்சிக்கே நான் விட்டு விடுகிறேன். விஜய்க்கு கூடிய கூட்டம் அப்படி அல்ல என்பது குறைந்தபட்ச மனசாட்சி உள்ளவனுக்கு தெரியும். நம்மளை நாம ஏமாத்திக்கிறது முடிவு பண்ணிட்டோம்னா அது எல்லை இல்லை. ஓகே. திமுக தலைமைக்கு இது நன்றாக தெரியும். வெளியில் அவர்கள் எவ்வளவு வேஷம் கட்டினாலும் விஜயால் எங்களுக்கு பாதிப்பில்லை என்று சூழ்ந்து கொண்டிருக்கும் ஆபத்து என்னவென்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இதில் விஜய் அவர்களுக்கு தன்னெழுச்சியாக ஒரு பக்கம் கூட்டம் வருது, இன்னொரு பக்கம் திமுக அதை செயற்கையாவது செஞ்சிடணும், கூட்டத்தை கூட்டி இளைஞர்கள்லாம் நம்ம பக்கம் இருக்காங்கன்னு காட்டிடணும்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் அதிமுக என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க இந்த விஷயத்தில்? இளைஞர்கள் ஹிஸ்ட்ரி அவங்கள சேர்க்க முடியாதுங்க. எனக்கு அது புரியவே இல்லை. ஒரு எதிர்க்கட்சி இவ்வளவு தூரம் சுணக்கமாக இந்த ஆபத்தை பற்றின புரிதல் எல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. திமுக கூடக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் எத்தகையது என்பதை நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரியாது. பட் விஜய்க்கு வரக்கூடியது ஆர்கானிக்காக வரக்கூடியது. இது ரெண்டையும் ஒப்பிட்டு எங்ககிட்ட இளைஞர்கள் இருக்காங்கன்னு திமுகவுக்காக பேசக்கூடிய வாடகை வாய்கள் வேண்டுமானால் மாறுதட்டி கொள்ளலாம். ஒரிஜினல் திமுககாரன் அது அப்படி இல்லை என்ற கவலையில் அவன் ஆழ்ந்திருக்கிறான். இல்லை சார், ஆனால் ஒரு முயற்சி அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது அது இன்னும் பெரிய பிரச்சனை கார்த்தி. அவங்களுக்கு அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு புரியல. இல்லை, இளைஞர்களுடைய வாக்கும் மிக முக்கியமானது. ஒரு இந்த தேர்தல் 2 பேருமே இளைஞர்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு தான் இளைஞர்கள் உணர்கிறார்கள் நான் பார்க்குறேன். தாங்கள் ஏமாற்றப்படுவதாக இளைஞர்கள் ஜென்சி உணர்றாங்க, போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேவை பார்த்து. இவங்க 2 பேருமே ஜென்சிக்கான கட்சியாக இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே. ஒருத்தர் 70 வருஷம் ஆண்டு, இப்போ 75 ஆண்டு கால கட்சி, ஒருத்தர் 53 ஆண்டு கால கட்சி, ஒருத்தர் 33 வருஷம் 30 வருஷம் ஆண்டுட்டார், ஒருத்தர் 25 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்காரு. பட் இவங்க தே ஆர் ஃபாலோயிங் பிஹைண்ட், வெரி மச் பிஹைண்ட். இந்த அப்பட்டமான குடும்ப அரசியலை நீங்கள் ஒரு பக்கம் கையாண்டு கொண்டு இன்னொரு பக்கம் இளைஞர்கள் எங்கள் பக்கம் இருக்காங்கன்னு சொல்கிறது உங்களுக்கே வந்து முரண்பாடின் மூட்டையாக தோன்றவில்லையா? அது உதயநிதியை வச்சு கூட அவங்களால மேட்ச் பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியாதுங்க. எப்படி வரணும்? இப்போ ஸ்டாலின் வரும்போது கூட வந்து அது ஒரு ஆர்கானிக்காக வந்ததுங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து அதை திணிக்கிறீங்க. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியல. அது வந்து இதெல்லாம் எலெக்ஷன் அவங்களுக்கு காட்டும். விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்து திணித்தது. நீங்கள் எம்எல்ஏ வாக்குறீங்க, அதோட விட்டுட்டு நெக்ஸ்ட் டேர்முக்கு அடுத்த எலிவேஷனுக்கு போயிருக்கலாம். கலைஞர் அப்படி தான் கொண்டு வந்தார். நீங்கள் எம்எல்ஏ ஆக்குனீங்க, மந்திரி ஆக்குனீங்க, டெப்டி சிஎம் ஆக்குனீங்க, நீங்கள் அடுத்து அவர் தான் சிஎம்ன்ற துணியில் வந்துடுச்சு நமக்கு. தொண்டர்களை ஏற்றுக்கிறாங்க, கட்சி ஏற்றுக்கிறாங்க. தீஸ் ஆர் ஆல் டிஃபென்ஸ் ஆர்குமெண்ட்ஸ். நியாயப்படுத்துறீங்க, தப்பு ரைட்டுன்னு எதுவும் இல்லை, நியாயப்படுத்துறீங்க. உடனே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் குடும்ப அரசியல் தான். கேசிஆர் இல்லையா, நவீன் பட்நாயக் இல்லையா, என்டிஆர் இல்லையா, இந்த லிஸ்டெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. இங்கே இருக்க கதைக்கு வாங்க. விஜய்ன்ற ஃபேக்டர், அதுக்கு கூடக்கூடிய கூட்டத்திற்கு இந்த கூச்சநாச்சம் இல்லாத குடும்ப அரசியலும் அதை வெளிப்படுத்திக்கிறதும் அதை நியாயப்படுத்துறதும் ஒரு காரணன்ற புரிதல் உங்களுக்கு இல்லை, அல்லது இருந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் எலெக்ஷனில் காட்டுவது இந்த சேலஞ்ச் விஜய். இன்றைக்கி வந்துங்க திமுகவோட மிகப்பெரிய தலைவலி எடப்பாடி இல்லை, விஜய் டிஸ்ரப்டர். எங்கே எப்படி உழப்போதுன்னே தெரியல. இந்த தீவிரத்தன்மை விஜய் ஃபேக்டரோட உண்மையான ஆபத்து திமுக தலைமைக்கு, ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லா தெரியும், நம்மை விட நல்லா தெரியும். ஆனால் அவங்க வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. தே மீன் பிஸ்னஸ். அவங்களுக்கு அவங்க ஒன்றும் அவர்கள் வந்து இந்த கூட இருக்கக்கூடிய வாடகை வாய்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டாங்க. வாடகை வாய்களை பேச வைக்கிறாங்க, அது மூலமாக பப்ளிக் ஒப்பீனியனை கட்டுப்படுத்தணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கும் டிஎம்கே லீடர்ஷிப்புக்கும் இது எவ்வளோ டேஞ்சர்ன்றது, இது எவ்வளோ ஆபத்தான கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 5 இயர்ஸ் பொறுத்து நீங்கள் போகும்பொழுது சுச்சுவேஷன் டிஃப்ரெண்ட்டுங்க. நீங்கள் 21 டிஎம்கேக்கு இருந்த அட்வான்டேஜ் சத்தியமாக 26 இருக்காது. திஸ் இஸ் ஆன்டி இன்கம்பன்சி. அதுதான் இப்போ போராடக்கூடிய கடந்த 1 மாத கால செய்தித்தாள்களோட புகைப்படங்கள், குறிப்பாக தினமலர் அல்லது தந்தினா உள் பக்கத்தில் இருக்க ஃபோட்டோஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா தினமலரில் தான் ரொம்ப கரெக்டாக கவர் பண்ணுறாங்க. தினமலரில் ஃப்ரண்ட் பேஜில் அதனால நான் தினமலர்னு சொல்கிறது, தினமலருக்கு 1000 கருத்து ஒப்பீனியன் இருக்கலாம், அது அவன் உரிமை, அதை எவனும் கொஸ்டின் பண்ண முடியாது. உனக்கு 1000 ஒப்பீனியன் இருக்கும் போது அவனுக்கு இருக்கக்கூடாது. அதனால் நீ தினமலர் உதாரணம் காமிச்சா ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த முட்டாள்தனத்துக்காக நான் வைக்கக்கூடிய வாதம் இது. ஸோ தேனோ டிஎம்கே லீடர்ஷிப் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நோஸ் இட் வெரி வெல். அவங்க வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க, அஃப்கோர்ஸ் காமிச்சிக்க முடியாது யாரும். ஓகே.
பட் இட்ஸ் ரியல் டேஞ்சர் அவங்களுக்கு. இட்ஸ் ரியல் சேலஞ்ச். இஸ் அ நியூசன்ஸ் வேல்யூன்றதை தாண்டி இன்றைக்கி சேலஞ்சராக வந்துட்டுருக்காரு. ஆப்வியஸ்லி டிஎம்கே பொசிஷனில் யார் இருந்தாலும் கவலை இருக்க தான் செய்யும். பட்டு குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு மூலமாக அவங்க வந்து நெரேட்டிவை பில்டு பண்ணுறதுலே கவனம். எனக்கு என்ன ஒரு விஷயம் திமுக இன்றைய தலைமை அவங்க வியூக வகுப்பாளர் எல்லாருக்கிட்டையும் ஆச்சரியமாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் 5 வருஷம் ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது 1000 பிரச்சனை இருக்கும், 1000 பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஓரளவாக கவனம் செலுத்தணும். மாறா நீங்கள் அதில் கவனம் செலுத்தாமல் முழுக்க 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 நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. எவனும் பேசக்கூடாது, எழுதக்கூடாது. இன்றைக்கி இருக்க வேர்ல்டில் அது எப்படி சாத்தியம்? இது வரைக்கும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தவன் ஜனவரிக்கு அப்புறம் மாறுவான். 2011 அப்படி தான் இருந்தது. ஜனவரிக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக வெடிச்சு செதறிச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து ரொம்ப வந்துங்க ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இப்போ விஜய் வந்தால் எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பார்னா ரொம்ப கஷ்டம். இவங்களாலே முடியலன்னா அவரால் எப்படி முடியும்? ஒரு அனுபவம் வாய்ந்த திமுகவாலேயே முடியலன்னா விஜய் மாதிரியான ஒரு புது பிளேயராலலாம் வந்து சொல்யூஷன் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் அதுக்காக வந்து அவங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு ஜனநாயகத்தில் நீ சொல்ல முடியாது. அதை விட முக்கியம், வராங்களோ வரலையோ இன்றைக்கி அவங்களோட சப்போர்ட் பேஸை குறைச்சி மதிப்பிடுறதும் அது ஒன்றுமே இல்லை. அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அரசியல் தாண்டி அவருக்கு தான் ஓட்டு போடுவோன்ற ஒரு இடத்துக்கு ஒரு செக்ஷன் வந்துட்டாங்க. அந்த மொபிலைசேஷன் அவங்கள வந்து அவங்க எல்லா காலத்துலேயும் திமுக அண்ணா திமுகக்கு எதிராக ஒரு கூட்டம் இருந்தது. அவங்க தான் அங்கே போயிருக்காங்க. திமுக ஒரு பாதிப்புமே இல்லைன்னு சில பேர் பேசுகிறாங்க. இவங்க தான் திமுகவோட மிகப்பெரிய எதிரிகள். திமுக இவங்களை தான் வளர்க்குது, அது வேற விஷயம். சொந்த செலவில் திமுக சூனியம் வைத்து கொண்டிருக்கிறது என்பது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் திமுக நண்பர்களுக்கு புரியும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தொலைக்காட்சி வாதங்களில் உட்காந்து விஜயை குறைத்து மதிப்பிட்டு விஜய் விமர்சனம் பண்ணுங்க, 1000 விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் வந்து அப்பட்டமாக வந்து உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லி திமுகவை சொரிந்து விடுகிற மாதிரியான விமர்சனம் செய்யக்கூடிய, திமுகவை சாராத, திமுக சார்பு நிலையிலிருந்து பேசக்கூடிய வாடகை வாய்கள் தான் திமுகவுக்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கிறார்கள். இவங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போது விஜயோட வாக்குகள் வந்து 1% 2% கூடிக்கிட்டே இருக்குது. நான் யாரையும் பெயர் சொல்ல விரும்பல, எல்லா நண்பர்கள் தான். எல்லாருக்கும் தெரியும், நம்ம பேர் சொல்ல வேணாம். இல்லை அதுதான் எல்லாருக்கும் தெரியும், பேரே சொல்ல வேண்டாம். இத்தகைய நண்பர்கள் பேசுகிற பேச்சால் ஒவ்வொரு முறையும் இவங்க வந்து மறைமுகமாக திமுகவால் போஷிக்கப்படுகிற இந்த நண்பர்கள் விஜய்க்கு வேலை செய்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒவ்வொரு தடவை பேசினாங்கன்னாலும் விஜயோட வாக்கு வங்கி 0.5% 1% ஏறிக்கிட்டே போகுது. இல்லை சமீப பேசாமல் இருந்தால் கூட விஜயோட வாக்கு வங்கி அப்படியே இருக்கும். இல்லை அதான் சமீப நாட்களாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். டிபேட்டில் கூட நீங்கள் சொன்னீங்க அதிமுக பாஜக, இப்போ அதிகமாக விஜய் தான் போயிட்டுருக்கு. விஜயோட டிபேட் தான். விஜயை வந்து விமர்சனம் பண்ணுறன்ற போர்வையில் ஒரு 4 பேரை கொண்டு வந்து நீ உட்கார வைக்கிறல்ல, அந்த 4 பேரும் அவனுங்க பேசுகிற பேச்சால் நீ நினச்சிட்டு இருக்க திமுக லாபம்னு. சொந்த செலவில் சூனியம் வச்சுக்குது திமுக. அவன் விஜய்க்கான வாக்கு வங்கியை கூட்டுறான். அந்த காலத்தில் நான் மோடி சரண் சிங்கும் மொராரி தேசாய் சண்டை போட்டு மொராரி தேசாயை கவுத்துட்டு சரண் சிங் வெளியில் வந்தப்போ மொராரி தேசாய் கண்டமணிக்கு பேசியிருந்தார். சிறுநீர் குடிக்கணும், எல்லா உடல் உபாதைகளுக்கும் அதுதான் தீர்வு, இந்த மாதிரி கண்டமணிக்கு பேசினார். அப்போ ராம்ஜெத் மலானி இருந்தார்ல, மூத்த வழக்காக இருந்தார்ல, அவர் சொன்னார், whenever the Prime Minister Morarji Desai opens his mouth, Janata Party loses 10,000 votes. மொராரி தேசாய் ஒரு தடவை வாயை திறந்தால் 10,000 ஓட்டு காலினார். அந்த மாதிரி இப்போ திமுக சார்பாக வந்து பேசக்கூடிய விஜயை விமர்சிக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு தடவை வாயை திறந்தாங்கன்னா ஒரு 50,000 ஓட்டுலேருந்து 1,00,000 ஓட்டு விஜய்க்கு கூடுது. திமுகவால் போஷிக்கப்பட்டு தாவேக்காக்கு இவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்மை திமுக புரியலன்றது தான் காலத்தின் கோலம். கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். என் நெஞ்சில் குடியிருக்கும்